யோவான் 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுகிற ஆவியானவரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. யார் யாருக்காக வேண்டிக்கிறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வேண்டிக் கொள்வேன். யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்றாராம். சரி, இப்போ பிரசன்ட்ல இயேசு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும் பொழுது வேண்டிக் கொண்டார். இப்பொழுது பரலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், பிதாவுக்கு வலது பட்சத்திலே. அங்கேயும் பிதா கிட்ட நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொன்ன, அவர் விசேஷமான ஆண்டவர். உங்களுக்காகவும் எனக்காக வேண்டிக் கொள்ள அவரை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அவர் விசேஷித்தமானவர். அவர் 10,000ங்களிலே சிறந்தவர். சூலமித்தியால் சொல்றா, எதிலே உன் ஆண்டவர் சிறந்தவர் சொன்னா, அவர் 10,000ங்களிலே சிறந்தவர். இயேசுவின் நாமத்தினால பிரேக் பண்ணுகிறேன். அவர் 10,000ங்களிலே சிறந்தவர். 10,000ங்களிலே சிறந்த தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லைங்க. அவர் வேண்டிக் கொள்றார். எதுக்காக வேண்டிக் கொள்றாருன்னு சொன்னா, சத்திய ஆவியானவர் வரும்படியாக வேண்டிக் கொள்கிறார். சத்திய ஆவியானவர் வந்தா உங்களுக்கு என்ன செய்வார்னு சொன்னா, 14:14 வாசிங்களேன். சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வந்தார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சத்திய ஆவியானவர் எதுக்குன்னு சொன்னா, சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியிலும் உங்களை வழி நடத்த சத்திய ஆவியானவர் வேணும். அந்த சத்திய ஆவியானவரை நீங்க பெறறதுக்கு முன்னால ஏதாவது கேட்டீங்கன்னா, யாருடைய நாமத்தினாலே? இயேசுவின் நாமத்தினாலே எதையாவது நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தருவார். நீங்கள் ஒருவேளை சுகத்தை இன்னைக்கு கேட்கலாம், ஒருவேளை ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு கேட்கலாம், ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் வரணும்னு கேட்கலாம், இல்லை ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபீஸுக்காக ஏதாவது கேட்கலாம், அல்லது உங்களுடைய கணவருடைய சுகத்துக்காக கேட்கலாம். ஏதோ ஒன்று இயேசுகிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செஞ்சு முடிச்சிடுவாராம். ஏன் அந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு வாடா அப்படின்னு அப்பா புள்ளகிட்ட சொன்னால் புள்ள செய்ய மாட்டோம். சரி, இப்போ அப்பா கிட்ட புள்ள வந்து கேட்பான், அப்பா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்கப்பா. சரி, செஞ்சு தரேன்ப்பா. எத்தனையோ அப்பாங்க சொல்லிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னுக்கிறான், எத்தனையோ அம்மாங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னுக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க சொல்லுவாங்க இதை செஞ்சு தரேன்ட்டு, கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வேலை போயிடும். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு செய்கிறேன்னு சொல்கிறவங்களால செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பெயர்ல நீ எதை கேட்டாலும் செய்வேன். என்னுடைய நாமன்னா பெயர். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் பெயர்னாலே நீங்கள் சுகத்தை கேட்டால் சுகம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பலன் கேட்டால் பலன் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை தீரும் நான் சொன்னா நீங்க கேட்டா அது நடக்கும். அல்லேலூயா. இந்த நாளில இயேசு கிட்ட ஏதாவது கேளுங்க. எந்த மனுஷங்கிட்டையும் கேட்காதீங்க. எந்த மனுஷங்கிட்டையும் கேட்கவே கூடாது. நீங்க என்ன கேட்க கூடாது? எந்த மனுஷங்கிட்டையும் கேட்கும். இயேசு கிட்ட கேளுங்க. நீங்க இயேசு கிட்ட கேட்டால் இயேசு கொடுப்பார். இயேசு கிட்ட நான் ட்ரெஸ் கேட்டா ட்ரெஸ் கொடுப்பேன். இயேசு கிட்ட நான் வாட்ச் கேட்டா வாட்ச் கொடுப்பேன். இயேசு கிட்ட நான் கண்ணாடி கேட்டா கண்ணாடி கொடுப்பேன். எதையும் கொடுக்க அவராலே முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். அல்லேலூயா. சுகம், பலன், ஆரோக்கியம் தருவார், தருவார், தருவார். ஒரு நாள்ல ஒரு 100க்கு அதிபதி வந்து இயேசு கிட்ட கேட்டான், என்னுடைய வேலைக்காரன் சுகம் அடைய வேண்டும், சுஸ்தம் அடைய வேண்டும், சுகம் அடைய வேண்டும். அப்ப சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லும் போது இயேசு சொல்லிட்டாரு, சரி நான் வரேன். அவர் வரேன்னு சொன்னார் பாருங்க, அந்த நேரத்திலே அவன் சுகம் அடைஞ்சிட்டான். அவர் வரேன்னு சொன்னார் பாருங்க, அப்பயே சுகம் அடைஞ்சான். அப்ப நீங்கள் இயேசு கிட்ட கேட்டா இயேசு சொல்லுவார், தோ வரேன் உங்க வீட்டுக்குன்னு. அவர் தோ வரேன்னு பாருங்க, அப்பயே நீங்கள் சுகம் அடையலாம், அப்பயே நீங்கள் பலன் அடையலாம், அப்படியே நீங்கள் ஆறுதல் அடையலாம். என் இயேசுவால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. இயேசுவால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. அதனால இயேசு உங்களை பார்த்து என்ன சொன்னார்னா, பிள்ளைகளை என்னிடத்திலே வர விடுங்கள். ஏன்னு கேட்டா நீங்க இயேசு கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். 100% கொடுப்பாரு. நீ பேனா கேட்டா கொடுப்பாரு, பென்சில் கேட்டா கொடுப்பாரு, நோட்டு கேட்டா கொடுப்பாரு, உங்க குடும்பத்துல சமாதானம் கேட்டா கொடுப்பாரு, அப்பா அம்மா சண்டை போட்டா அவங்களுடைய
பிரிவினையில இல்லாம நல்லபடியா வாழ்றதுக்கு நீ கேட்டா கொடு. இயேசு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க யோவான் 14:17 சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சத்திய ஆவியானவர் பற்றி தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆளு இல்லை. இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் சபை இருக்கும். கிறிஸ்மஸ் நேரத்தில், நியூ இயர் நேரத்தில் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் மறிப்பார், இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் மறிப்பார். ஏன்னா ஏசுநாதர்னா ரெட்டப்பிறவி மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க அப்படியே முறைச்சிப்பாங்க. அந்த விசுவாசி இந்த விசுவாசியம் முறைக்கும், இந்த விசுவாசி அந்த விசுவாசியம் முறைக்கும். ஒரே பரலோகம் ஒரே நரகம் ஒன்று தான் இருக்குது. இங்கே 150 சர்ச்சு 200 சர்ச்சு இதை சுற்றி இருந்தாலும் பரலோகத்துக்கு தான் போகணும். 150-200 சர்ச்சு இருந்தாலும் நரகத்துக்கு தான் போகணும். ஒன்று பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு. நமக்கு புரிதலே இல்லை. புரிதல் இல்லாமையா அந்த சர்ச்சு பெருசு, இந்த சர்ச்சு சின்னது, இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க. இயேசுகிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்தும். அவர் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். நம்முடைய ஃபீலிங்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம எப்பொழுதும் இயேசுகிட்ட கேட்குறவங்களாவே இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் கெட்டாதுமான. கூப்பிடணுமா, கேட்கணுமா, அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அப்படி ஒரு ஆண்டவர் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது ஒரு லீடர் இருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது சொந்தம் பந்தம் இருக்குதா? கேட்டாலே கடன் கொடுக்காது. மூஞ்சி திருப்பி நான் அந்த பக்கம் ஓடுற பாதி மக்கள் வாழக்கூடிய உலகம். பாதியெல்லாம் சொல்ல முடியாது, ஃபுல்லாக அப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து யார்கிட்டயாவது கட் பண்ணணும்னு சொன்னால் கடன் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். நான்லாம் அப்படி தான் கேட்பேன். ஆண்டவரே ஒரே தொல்லை பண்ணின்னு இருக்குது, இந்த பாஸ்ட் ஒரே தொல்லை பண்ணுறாரு, ஒரு ஃபோனை போடு ஐயா, ஏதாவது ஒரு 5000-10,000 ஏதாவது கிடைக்குமா? ஏன்னா அதோட யார்கிட்ட இருப்பாரு சோத்திர ஆண்டவர். சண்டை போடாமல் பிரிஞ்சிடலாம், சண்டை போடாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, செய்யவே மாட்டாங்க. ஆனால் சொல்கிறத செய்கிற ஒரே ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் பாஸ்டன் கூட எல்லாம் சேர்ந்து அனுபவம்லாம் கிடையாது, சும்மா பிரசங்கம் மட்டும் கேட்டுன்னு வரீங்க. நான் பாஸ்டன் கூட நிறைய பேர் கூட சுற்றுறதுனால அந்த அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் யாரை விட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்களோ கடன் கேட்டு பிரிஞ்சிருங்க, சண்டை போட்டெல்லாம் பிரியாதீங்க. புரியுதுங்களா? ஒரு 10,000 ரூபாய் கொடுமா லோனு காட்டினேன்னா உன் சைடாக வராது. அப்போ நீ நிம்மதியாக என்ன பண்ணலாம்? துணி துவைக்கலாம், பிரியாணி செய்யலாம், சாம்பார் செய்யலாம். உன் சாம்பார் எடுத்துன்னு போயிட்டா, வீட்டில் அடிக்கடி வந்து எடுத்துன்னு போயிட்டா கடன் கேளு. வீட்டில் வந்து குடும்பத்தை பிரிக்குதா கடன் கேளு. வீட்டு வாசப்படியே வரக்கூடாதுன்னு நினச்சுன்னா கடன் கேளு, வரவே வராது. அல்லேலூயா. டிப்ஸு, இதெல்லாம் டிப்ஸு, இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. கடன் கேட்டால் வரா. ஏன்னா நம்ம வந்து கடன் கேட்குற இடத்துல இல்லை, கடன் கொடுக்குற இடத்துல. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பா. சும்மா விதிக்கணும், ஆனால் கடன் வாங்கிடாத. எத்தனை வந்ததுன்னா வேணாம்மா இப்போதான் நேற்று தான் கிடச்சிதுன்னு சொல்லணும், வாங்கக்கூடாது. உடனே நீ என்ன பண்ணக்கூடாது, கடன் கட்டதை கொடுத்துச்சு பரவாயில்ல அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு பகலில் வச்சுன்னு போனேன்னா அதெல்லாம் செல்லுபடியாகாது. புரியுதா? கடனே வாங்கக்கூடாது. இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையில எனக்கு கடனே இல்லை. எல்லாமே அவர் நடத்துறது தான். அவரே நடத்துவார், அவரே கொடுப்பாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து போய் எங்கேயா மூடில் அழுதுன்னா அவர் கொடுத்துருவார். ஆண்டவரே கேஸ் இல்லை, வத்திப்பெட்டி இல்லை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை. எந்த மனுஷங்கிட்டையும் இது வேணும்னு கேட்கவே கூடாது. கேட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது. நீ உட்காந்து ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினா ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்ல, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் எதை வேணா கேட்டால் கொடுப்பாரு. எதை கேட்டாலும் கொடுப்பாருங்க. யார் குடும்பத்தையும் கெடுக்கிறத மட்டும் கேட்கக்கூடாது, கொடுக்க மாட்டார். பிறருடைய சொத்தை இச்சிக்கிற மாதிரி கேட்கக்கூடாது, கொடுக்க மாட்டார். அதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. நீங்கள் மற்றவங்களுக்காக சுகத்தை கேளுங்க, மற்றவங்களுக்காக பலனை கேளுங்க, மற்றவங்க குடும்பம் சேரணும்னு கேளுங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேளுங்க. ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவரே கர்த்தாவே முடியாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரே என்னால் முடிஞ்சால் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கொடுப்பேன்னு சொன்னால் 1000 ரூபாய் கொடுப்பேன், 2000 ரூபாய் கொடுப்பார். ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், போன வாரம் 200 ரூபாய் ஒரு ஊழியக்காருக்கு நான் கொடுத்து அனுப்பிட்டேன். என்கிட்ட காசு இல்லை, அதான் இருந்தது, கொடுத்து அனுப்பிட்டேன். கொடுத்து அனுப்பிட்டு ஈவினிங் எனக்கு 2000 ரூபாய் வந்துச்சு காசு. இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா சிஸ்டர் என்ன பண்ண, ஜிபே பண்ணிட்டேன். பேசினே இருக்கிறாங்க. நான் சொன்ன கடன் வாங்கிலாம் காணிக்கெல்லாம் கொடுக்கூடாது சொல்லிட்டேன். கடன் சொல்கிறார் ஆண்டவர், எப்போ கடன் வாங்கி காணிக்கு கொடுக்க போகிறாங்க சொல்கிறேன்ட்டார். கடன் வாங்கி 5 பைசா காணிக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு கடன் கொடுக்கூடாது, இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா விட்டுணுன்னு. அவங்க பக்கத்தில் அப்படியே பேசினே இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு